எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க, பையன் பட்டப்படி படிச்சிருக்கிறாங்க. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில என்ன கேட்டிருக்கிறீங்க? பார்த்தாங்க, கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க, அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க, அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவேன், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டாம்னு சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்துல பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? நாங்க இவ்வளவு அரசு கலை கல்லூரிகள், அதே போல மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவு கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லைன்னா இந்த அரசாங்கம் தேவையா?